ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்குறது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சப்தம். அறிவழகன் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சப்தம். அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அருண் பத்மநாபன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சபு ஜோசப். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆதி, லக்ஷ்மி மேனன், லயலா, ரெடின் கின்ஸ்லே, எம்எஸ் பாஸ்கர், விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சிம்ரன் அவர்களோட சேர்த்து. சப்தம் படத்தினுடைய ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, காலேஜில் ரொம்ப அன்யூஷுவலாக ஒரு சில பேர் மாறிடுவாங்க. அண்ட் இது எதனால் இது பேய் பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்களே, என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லிட்டு அதை விசாரிக்கிறதுக்காக இப்போ நம்ம பேய் ஓட்டுறவங்களே நிறைய வகையாக சொல்லுவோம். நம்ம அதில் வயோன் கோஸ்ட் அது ரைட் பண்ணக்கூடியவங்க, அது மாதிரி கேரக்டரில் தான் படத்தினுடைய லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய ஆதி அவங்க இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுறாங்க. அண்ட் அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க என்ன மாதிரியான விஷயமா இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியுது கோஸ்ட் என்ன எக்ஸிஸ்ட் இருக்குதா இல்லையா, அண்ட் அதை எப்படி இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஸ்டடி பண்ணுறதுக்காக அதில் தீசிஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை என்ன ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறமா அது ஃபாலோட் பை காலேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது ஃபாலோ ஆகிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் இந்த சயின்ஸுக்கும் அந்த சயின்ஸுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம், உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா, இந்த பேய் தான் இது எல்லாத்தையும் பண்ணுதா, ஏன்னா இதுக்கான காரணம் இவங்களால தான் மற்றவங்களுக்கும் அந்த பரவுது அப்படின்னும் போது இவங்க தான் உண்மையிலே பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க. அப்புறமா இல்லை வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டும்போது இன்னும் த்ரில்லிங் அதிகமாக காட்டியிருக்காங்க. அண்ட் கடைசியாக இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிக்கக்கூடிய லக்ஷ்மி மேனன் அவங்களால் நடந்ததா இல்லையா அப்படின்றத படத்தை சொல்லியிருக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் ஹாரர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரராக கொடுத்துருக்குறாங்க. பேய் அப்படி எப்படி இப்படின்லாம் இல்லாமல் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஆல்மோஸ்ட் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு சமமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதை ரொம்ப அழகாக சவுண்ட் வச்சு ப்ளே பண்ணியிருக்கிறாரு படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தமன். நம்மளுக்கு இன்னும் அது எக்ஸ்ட்ராவாக அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய அந்த க்யூரியாசிட்டி நம்மளால் சீட்டில் உட்காரும்போது எட்ஜஸில் கொண்டு போய் நிறுத்துது. அறிவழகன் அவங்களுடைய ஆஸ் யூஷுவலான பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இந்த படத்துக்கு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் ஆதியோடைய சட்டிலான ஆக்டிங் அண்ட் அதை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான சிம்ரன் மற்றும் லயலா ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு கூடுதலான பலமாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த சப்தம் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.